வணக்கம் தோழர்களே, இது உங்கள் ஆதவன் பாடசாலை. நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி ஏற்கனவே நம்ம அதை பற்றி தான் பார்த்துன்னு இருக்கிறோம். அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 7 வீடியோ போட்டுருக்குறோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரோம், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர்களுடன் என்ன தொடர்பு இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் கடைசி பார்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பஸ்ஸு சிந்து சமவெளி நாகரிகத்தோட தமிழர்களுடன் தொடர்பு. தமிழர்களுடன் தொடர்புனா அவங்க எந்த விதமான தொடர்பு மேற்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரப்பா நாகரிகத்தில் உருவாக்கிய திராவிட மொழிகளை பேசியவர்கள் போன்று ஒரு ஆராய்ச்சியாளர் தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அரப்பாவில் பேசப்பட்ட மொழி திராவிட மொழியோட ஒத்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதேமாரி இப்போ பேசுகிற பலூசிஸ்தானில் பிராய்கு என்ற திராவிட மொழி இன்றும் பேசப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் உள்ள பலூசிஸ்தானில் பிராகுயி என்ற ஒரு மொழி இன்னமும் பேசப்படுகிறது. அதோட மூலவேர் எங்கே இருக்குன்னா, தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது சொல்கிறாங்க. அப்புறம் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு போன்ற இடத்துல அகழ்வாய்வு செய்கிறாங்க. அந்த அகழ்வாய்வில் தமிழ்நாட்டும் சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கும் தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துறது. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பானை, ஒரு மட்பானம், இது எல்லாமே தமிழ்நாடோட சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்துகிற மாரியே இருக்குது சொல்கிறாங்க. அப்போ இவங்க தமிழ்நாடுடன் தென்னிந்தியாவுடன் இவங்க நெருக்கமான தொடர்பு வச்சுருந்தா சொல்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுடன் நெருக்கமான தொடர்பு இருக்குதா சொல்கிறாங்க. அங்கே விலங்கு வழிபாட்டு பார்த்திங்கன்னா புலி, பசு, காளை, இதுமாரி நிறைய வழிபாட்டு தான் சொல்கிறாங்க. அதேமாரி இன்று நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, பசுவை தெய்வமாக வழிபடுறாங்க. அப்போ இவங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கலாம். இதை வச்சு கூட நெருக்கமான தொடர்பு இருக்கலாம். அடுத்தது நீராடும் வணக்கம். அங்கே ஆற்று வணக்கம் சொன்னோம். அவங்க ஆற்றை வணங்கிட்டு அடுத்தது நீராடுவாங்க. இங்கே தமிழகத்தில் வழிபடுவதற்கு முன் நீராடு வழக்கம் என்று சொல்லுவாங்க. அங்கே கடவுளை வணங்கணுன்னா ஃபஸ்ட்டு நீராடிட்டு கடவுளை வணங்குவாங்க. இங்கேயும் இப்போ தமிழர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடவுளை வணங்கணுன்னா ஃபஸ்ட்டு நீராடிட்டு தான் வணங்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாம்பு வழிபாடு. இது விலங்கு வழிபாடில் அவங்க விலங்கு, பசு, யானை, அதுமாதிரி நிறைய வழிபாடு சொன்னாங்க. இங்கே பாம்பு வழிபாடு. லிங்க வழிபாடுன்றது சிவனை குறிக்கிறது. அங்கே சிவனை குறிக்கிற மாரி பசுபதி வழிபாடுன்னு சொன்னாங்க. இங்கே சிவனை வழிபடுற மாரி லிங்க வழிபாடு குறிப்பிடுறாங்க. அடுத்தது தமிழகத்தில் கீழ்வாலை, குளிர் சுலை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேக்கனூர்பட்டி ஆகிய இடங்களில் கண்டறிக்கப்பட்ட எழுத்துகளும் சிந்துவெளி எழுத்துக்களுடன் தொடர்புடையது சொல்கிறாங்க. அங்கே இந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்தோட தொடரும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின எழுத்து தொடரும் ஒரே மாதிரியாக இருக்குது சொல்கிறாங்க. இதோட மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்பு வச்சுருக்கலாம். அவங்க அங்கேருந்து அந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அழிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடன் நெருங்க தொடர்பு வச்சுருக்கலாம். அவங்க அங்கேருந்து குடிபெயர்ந்து லாஸ்ட்டாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் சொல்கிறாங்க. கேவிடி என்பது கொற்கை வஞ்சி தொண்டி. இது ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலாம். ஏன்னா இங்கே பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உறையூர், கூடலூர் என்ற பெயர்களை கொண்ட நகரம்லாம் இருக்குது. அப்போனா கொற்கைன்றது நம்ம சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மதுரையோடைய தலைநகரமாக மதுரையோடைய கொற்கையில் முத்தெடுக்கும் மூலம் துறைமுக தலைநகரம் சொல்லுவாங்க. அது அப்புறம் வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை. மதுரைன்றது இன்னமும் நம்ம மதுரையை பயன்படுத்துகிறோம். அங்கே மத்தரைன்றது, உரைன்றது உறையூர், கூடலூர்ன்றது கூடகர் என்ற பேரில் இருக்குது. அப்போ இன்னமும் இந்த பேர்லாம் அங்கே இருக்குதுன்னா அப்போ சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தின ஊரோட பேர் தமிழ்நாட்டுடன் தொடர்பு இருக்குது. அப்போ அந்த மக்கள் அவங்க அந்த நாகரிகம் அழிஞ்சதுக்கப்புறம், ஆரியர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க குடிபெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது கொற்கை, பூம்புகார் என்பது சங்ககால பெயர்கள். அது இன்னமும் ஆப்கானிஸ்தானில் துறைமுக நகரமாக அங்கே இருக்குது. அப்போ நம்ம சங்க காலத்துலேயும் அது துறைமுக நகரமாக பயன்படுத்தணும். அடுத்தது ஆப்கானிஸ்தானில் உள்ள காவேரி பொர்னஸ், அதேமாரி பாகிஸ்தானில் உள்ள காவேரி வாலா பொருணை. இது ரெண்டுமே நம்ம இப்போவும் பார்த்தோம். காவேரி ஆறு, பொருணை ஆறு நம்ம 2 ஆறுமே தமிழ்நாட்டில் இன்னமும் ஓடின்னு இருக்குது. அதேமாரி ஆறு அவங்க ஊர்லேயும் பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் காவேரி பொர்னஸ் என்ற பேரில் ஆப்கானிஸ்தானும், காவேரி வாலா பொருணை என்ற பேரில் பாகிஸ்தான்லேயும் நதியாக போகுது சொல்கிறாங்க. அப்போ இதோட பேர் தான் அங்கேயே இருக்குது. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட மொழியை ஆராயத்துக்காக யார் வரான்னா, ஐராதேவன் மகாதேவன் ஒருத்தர் வராரு.
அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹரப்பாவோடைய மூலவேர் எங்கே இருக்குன்னா தென்னிந்திய திராவிட மொழியில் தான் இருக்குது சொல்கிறாரு. அவர் தான் அந்த ஐராவதன் மகாதேவ் தான் இந்த சிந்து சமவெளி மொழியை வந்து ஆராயிறாரு. அவர் ஆராய்ஞ்சி என்ன சொல்கிறாருன்னா அதோடைய மூலவேர் ஹரப்பாவுடைய மொழி வந்து மூலவேர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் உள்ள தென் திராவிட மொழியில் தான் இருக்குது சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தில் ஒத்திருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட இங்கே மயிலாடுதுறை என்ற ஊரில் வந்து கற்கோடாரி என்ற ஒரு கோடாரி கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து குறியீடுலாம் எழுதியிருப்பாங்க. ஹரப்பாவோட எழுத்துடன் தொடர்புடையது சொல்லிட்டு ஒத்திருக்குது சொல்லிட்டு யார் கண்டுபிடிக்கிறான்னா ஐராவதன் மகாதேவன் என்பவர் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்பாங்க. மயிலாடுதுறையில் கற்கோடாரியும் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுலாம் ஹரப்பாவுடன் ஒத்திருக்குது சொல்லிட்டு யார் சொன்னாங்க ஐராவதன் மகாதேவன். ஓகேவா. அடுத்து 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து பூம்புகாருக்கு அருகிலுள்ள மேலப்பெரும் பள்ளம் என்னும் இடத்துல வந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பானை கண்டுபிடுறாங்க. பானைகளில் அந்த பானையில் வந்து ஒரு சில அம்புலாம் இருக்குது. அந்த அம்பில் வந்து ஒரு குறியீடுலாம் பொறிச்சிருக்காங்க. அந்த குறியீடும் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள லட்சணை போன்று உள்ளது சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா 2007 வந்து பூம்புகாருக்கு அருகில் உள்ள தமிழ்நாட்டின் தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் உள்ள தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து பூம்புகாருக்கு அருகில் உள்ள ஒரு சில ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. எந்த ஊரில் மேலப்பெரும் பள்ளம் என்ற ஊரில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பானை கண்டுபிடிக்கிறாங்க. பானை உள்ள அம்பு இருக்குது. அந்த அம்பில் வந்து குறியீடுலாம் இருக்குது. அந்த குறியீடும் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள லட்சணமும் ஒரே மாதிரி இருக்குது சொல்லிட்டு கடைசியாக அறிவிப்பை வெளியிடுறாங்க. அடுத்த சிந்து சமவெளியின் அழிவுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரியர்கள் வந்ததுக்கப்புறமா ஆரியர்கள் படையெடுப்பு சொல்கிறாங்க. ஆரியர்கள் வந்ததுக்கப்புறமா அவங்க தமிழ்நாட்டை நோக்கி வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா அவங்க வந்து ஆற்றங்கரை நகரங்கள் அடிக்கடிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அந்த நகரம் அழிஞ்சிருக்கலாம். சுற்றுச்சூழல் மாற்றம், பனிக்கட்டி சரிஞ்சு வந்ததுனாலும் அவங்க வந்து மாற்றம் இருக்கலாம். இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகளை அழித்ததுனாலும் அவங்க தீராத தொற்று நோயெலாம் இருந்தது, அவங்க அதனால் அழிஞ்சிருக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக இவங்க சொல்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் படையெடுப்பு தான். ஏன்னா அவங்க வந்ததுனால அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் அவங்க அந்த நாகரிகம் அழிஞ்சதாகவும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு வருவோம் வாங்க. தமிழர்களுடன் தொடர்பு பார்த்தீங்கன்னா அவங்க பேசின மொழியும் தமிழர்கள் பேசின மொழியும் ஒரே திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அதுக்கான மூலவேர் எங்கே இருக்குன்னா தமிழகத்தில் தென் திராவிட மொழியில் தான் இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தானில் இன்னமும் பிராய்கு என்ற மொழி பேசப்பட்டு வருது. அது வந்து எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னா தென் திராவிட மொழியை குடும்பத்தை சேர்ந்தது சொல்கிறாங்க. அதேமாரி இப்போ வந்து ஆதிச்சநல்லூர், அரிக்கநல்லூரில் அகழ்வாய்ச்சி மேற்கொண்டாங்க. அங்கே கண்டெடுக்கப்பட்ட எழுத்து தொடரும் சிந்து சமவெளி நாகரிகத்தோட எழுத்து தொடரமும் ஒரே மாதிரி இருந்தது சொல்லிட்டு வெளிப்படுத்துகிறாங்க. விலங்கு வழிபாடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடவுளாக பசுவெல்லாம் மாடு வந்து பசுன்னு அழைத்தாங்க. அவங்க வந்து பசு வந்து தெய்வமாக வழிபட்டாங்க. அதேமாரி தமிழ்நாட்டிலையும் மக்கள் வந்து பசுவை வந்து தெய்வமாக வழிபடுறாங்க. நீராடும் வழக்கம், அங்கே வந்து ஆற்று வணக்கம் இருந்தது, இங்கே வந்து நீராடும் வழக்கம் இருந்தது. பாம்பு வழிபாடு, லிங்க வழிபாடு, அங்கே பசுபதி வழிபாடு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிவனை, இங்கே வந்து லிங்க வழிபாடு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கீழ்வளை, குளிர்கலை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேக்கனூர்பட்டி ஆகிய இடங்களில் வந்து சிந்து சமவெளியோட எழுத்து தொடரும் தமிழ் எழுத்து தொடரும் ஒரே மாதிரி இருந்ததாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கேவிடின்றது சொல்கிறாங்க. இன்றைய பாகிஸ்தானில் வந்து கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடலூர் சங்ககால ஊரோட பேர்லாம் இன்னமும் அங்கே பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. அதேமாரி சங்ககால துறைமுகமான கொற்கை, பூம்புகார் வந்து ஆப்கானிஸ்தானில் இன்னமும் துறைமுக நகரமாக அந்த பேர்லேயே இயங்கி வருகிறதா சொல்கிறாங்க. அதேமாரி ஆறு, இப்போ நம்ம பயன்படுத்த காவேரி ஆறு, பொருணை ஆறு, அந்த 2 ஆறுமே எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் பயன்படுத்தா சொல்கிறாங்க. இதை வந்து இந்த மொழியை வந்து சிந்து சமவெளியுடைய மொழியை வந்து ஆராயறதுக்காக ஒருத்தர் வர்றாரு. அவரோட பேர் தான் ஐராவதன் மகாதேவன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து தென் திராவிட மொழியோட ஒரு குடும்பத்தில் ஒரு மொழி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதேமாரி மயிலாடுதுறை பக்கத்தில் வந்து கற்கோடாரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதில் கண்டுபிடிச்ச குறியீடும் ஹரப்பாவோட குறியீடும் ஒரே மாதிரி இருக்கிற சிந்து சமவெளி பயன்படுத்தின எழுத்து தொடரோட குறியீடும் ஒரே மாதிரியாக இருக்குது சொல்லிட்டு சொன்னது யாருன்னா ஐராவதன் மகாதேவன். 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை என்ன பண்ணுறாங்கன்னா பூம்புகாருக்கு அருகில் உள்ள பெரும்பள்ளம் என்னும் ஊரில் வந்து ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. அங்கே ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது அங்கே வந்து பானை கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அந்த பானை உள்ள அம்பு இருக்குது. அந்த அம்பு உள்ள மேலே வந்து குறியீடு இருக்குது.
அதோட குறியீடும் மொஹஞ்சதாரோவில் ஒரு லட்சணம் மாரி இருக்குது, அதோட குறியீடும் ஒரே மாதிரியாக இருக்குது சொல்லிட்டு கடைசியாக அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த நாகரிகம் எப்படி அழிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் படையெடுப்பு, வெள்ளப்பெருக்கு, அடிக்கடிக்கு வெள்ளப்பெருக்கு, காலநிலை, சுற்றுச்சூழல், தீராத நோய், இதுமாரி நிறையா வந்ததை சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக ஆரியர்கள் படையெடுப்பு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க விரைவாக ஓடுற குதிரையெல்லாம் பயன்படுத்தினாங்க. இவங்க குதிரை பற்றி தெரியாததுனால இவங்க அதை எடுத்து போர் போடுறதோ எதுவுமே செய்யலை. அவங்க அதுக்கு அடுத்தது அவங்க இடம்பெயர்ந்து எங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அதுதான் இது வரைக்கும் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை ஃபுல்லாக பார்த்துட்டோம். மொத்தமாக நம்ம ஒரு 9 வீடியோ பார்த்துருக்கோம். ஒரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக பாருங்கள், தெளிவாக நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கமெண்டில் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி தரோம். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த பிடிஎஃபை சென்ட் பண்ணுறோம். இதை கொஞ்சம் நல்லா படிச்சிங்க. ஏன்னா டிஎன்பிசியில் 1லேருந்து 2 கொஷின் இதில் கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் 1லேருந்து 2 கொஷின் நீங்கள் கெயின் பண்ணோன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான லெசனு. இதை நல்லா படிங்க. நன்றி தோழர்களே. அடுத்த வீடியோவில் வேறு எதனா பார்ப்போம். நன்றி தோழர்களே.